மனிதர்கள் யார் என்று சொன்னால், நன்மைகளை கொண்டு மக்களை ஏவணும், தீமைகளை விட்டு அவர்கள் தடுக்கணும். இந்த காரியத்தை யார் செய்யறாங்களோ அவங்களே உங்களோட சிறந்த மனிதர் என்று அல்லாஹ் ஜல்லஷானு அனுமதி சொல்லணும். ஒரு தாய், அந்த தாய்க்கு ஒரு மகன், ஒரு பிள்ளைகள். ஒருவர் அந்த பையனோட ஒரு தொடர்பு வச்சு, அதாவது நல்லதை தான் செய்யணும், நல்லவங்களோட தான் பழகணும், கெட்டவங்களோட பழகக்கூடாது, கெட்ட காரியம் செய்யக்கூடாது, தீய செயல்கள்லாம் செய்யக்கூடாது, அப்படி இப்படின்னு புத்திமதி சொல்றாரு. இப்ப அந்த மனிதர் மேல இந்த பிள்ளையை பெற்ற தாய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பிரியமா இருக்கு, ஒரு மேல ஒரு முகப்பத்து வரும். இந்த முகப்பத்து எதனால? அவரு உபதேசம் பண்றாரா? யாருக்கு பண்றாரு? இந்த தாயுடைய மகனுக்கு பண்றாரு. அப்ப இது பார்த்தா தன் பிள்ளை மேல உள்ள அதிக பிரியத்துலதான் அவன நல்ல வழியில கொண்டு போறதுக்கு ஒரு முயற்சி செய்யறாருன்னா, அதிக பிரியம் யார் பண்ணலன்னா பிள்ளை பண்ணதான் இருக்கு. இப்ப மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உங்களோட சிறந்தவங்க யாருன்னா, நன்மையை கொண்டு ஏவணும், தீமையை கொண்டு விளக்கணும். அந்த காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க தான் நல்லவர்கள் சொல்றாங்கன்னா, உபதேசிக்கிறவங்களை விட அந்த உபதேசத்தை கேட்கறாங்க பாத்தீங்களா, அவங்க மேல அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியம் இருக்குது. அதாவது அவங்க நேர்வழிக்கு வரணும்னு தான் அல்லாஹ் ஆசைப்படுறாங்க. புரிஞ்சுங்களா?